This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன்றது ஒரு கிளாசிக்கல் சார்ட் பேட்டர்ன். இன்னும் நிறைய ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் வந்து ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னுக்குள்ளாடி 2 ஸ்விங் லோஸ் அண்ட் ஒரு ஸ்விங் ஹைஸ் இருக்கும். இந்த 2 ஸ்விங் லோஸும் சைமல்டேனியஸ்லி 2 பாட்டம் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அதனால இதை வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்விங் ஹைல ஒரு ஹாரிசாண்டல் லைன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதை நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பிரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் மூவுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் செகண்ட் பாட்டம், லெஃப்ட் பாட்டம் அண்ட் ரைட் பாட்டம் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்விங் ஹையில் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது அது நெக் லைன் ஆகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எப்போ இந்த நெக் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, நெக் லைனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோஷர் கொடுக்குதோ, அங்கிருந்து நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணிக்கலாம். 2 விதமான என்ட்ரிஸ் இருக்கும், அக்ரெசிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. ஸோ அக்ரெசிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி என்ன அப்படின்றத பற்றி நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னா என்ன, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அது பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாட்டம் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கலாம். டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பாட்டம் கிரியேட் பண்ணலாம், திரும்ப அடுத்த ஒரு பாட்டம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பாட்டம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாட்டமை நம்ம வந்து லெஃப்ட் பாட்டம்னு சொல்லுவோம் அண்ட் இதை வந்து ரைட் பாட்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் லெஃப்ட் பாட்டம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் லெஃப்ட் பாட்டம், எல்பின்னு நான் போட்டுக்கிறேன், லெஃப்ட் பாட்டம். அண்ட் இந்த சைட் இருக்கிறது வந்து ரைட் பாட்டம். ஸோ இது வந்து ரைட் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பாட்டமுக்கும் ரைட் பாட்டமுக்கும் ஸ்லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஈவனாகவும் இருக்கலாம். இந்த ஒரே 2 பாட்டமும் ஒரே மாதிரி ஈவனாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம்ங்கிறது இந்த மாதிரி 2 பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை வந்து நம்ம நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை நம்ம நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக் லைனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோஷர் கொடுக்கும்போது அதை நெக் லைன் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெக் லைன் இஸ் நத்திங் பட், இந்த நெக் லைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரீவியஸாக ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த நெக் லைன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது, நெக்லைன் ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் திரும்ப சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் ப்ரைஸ் வந்து சில நேரங்களில் இந்த நெக்லைன் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து மேலே போகலாம். இது வந்து ஒரு சினாரியோ. அப்படி இல்லைன்னா இந்த நெக்லைனுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட் வராமலே மேலே போகலாம். இங்கே 2 விதமான என்ட்ரி மெத்தடாலஜி எடுத்துப்போம். இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் ஆர் புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூங்லேயும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இமீடியட்லி ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து பிரேக் அவுட் மெத்தட்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் என்ட்ரி டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம், ஆர் அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆர் அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 1:1, 1:1.5 வரைக்கும் இருக்கும். இதோட ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த பாட்டம்க்கு கீழே, எந்த பாட்டம் வந்து அதிகமான டெப்த் கிரியேட் ஆயிருக்கோ அந்த பாட்டம்க்கு கீழே
கொஞ்சம் கேப் வச்சு, கொஞ்சம் பஃபர் கேப் வச்சு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். இந்த ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி 1:1, 1:1.5, 1:2ங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் கன்சர்வேட்டிவ் மெக்கானிசம், கன்சர்வேட்டிவ் என்ட்ரி டெக்னிக்னா ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது. அதாவது எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமா சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா அங்கே வந்து வரும்போது எடுக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் இஸ் சேம் தான், ஆர்ஆர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த ட்ரேட் செட்டப் எப்போவுமே நமக்கு அமையாது. இந்த மாதிரி எப்போவுமே நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இதே விஷயத்தை நம்ம சார்ட்ஸில் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி சார்ட்டில் இருக்கிறேன், இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரி சார்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா வரைக்கும் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இந்த லெவலில் இருந்தால் அப்ராக்சிமேட்லி 192 லெவலில் இருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நல்ல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயுமே ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பேட்டர்ன் கிரியேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 பாட்டம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து வந்திருக்கு, இது ஒரு பாட்டம், அப்புறம் இது ஒரு பாட்டம், 2 பாட்டம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த லெவல் வந்து நம்ம நெக்லைன் சொல்லுவோம். ஒரு இதில் நான் வந்து ரே எடுத்துக்கிறேன், ரே எடுத்து இதை வந்து நெக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 2 விதமான என்ட்ரி மெக்கானிசம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி மெக்கானிசம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரைட். ஃபஸ்ட் என்ட்ரி மெக்கானிசம்ங்கிற பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பிரேக் அவுட் இருக்குல்ல, பெரிய பிரேக் அவுட் ஆகிருக்கு, இருந்தாலும் பெரிய ஒரு பிரேக் அவுட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரல. பிரேக் அவுட் ஆனால் இமீடியட்லி இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அக்ரெசிவ் என்ட்ரி மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லெவல் வரைக்கும் இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 1:1, 1:1.5ங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் எ கிளாசிக்கல் பேட்டர்ன், ரொம்ப ஈஸியஸ்ட் பேட்டர்ன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து ரைட், இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி மெக்கானிசம். செகண்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, தெரியுதுங்களா? இங்கேருந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆர்ஆர்ன்றது ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், டார்கெட்ஸ் ப்ரைஸ் கொடுக்குதா இல்லை என்ன பண்ணுதுன்றதை நீங்கள் பாருங்கள். ரைட். ஸோ இன்னமும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த பேட்டர்ன் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எக்ஸைட் இந்தியாவில் கிரியேட் ஆனதுக்கப்புறமா அப்ராக்சிமேட்லி 2023 மேலே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரேலி தான் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ரேலி தான் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், இங்கேயுமே ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்னில், இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னில், இது ட்ரெண்டிங் மூவ்ல, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு வந்து நெக்லைன்ங்கிறது உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும். ரே இந்த லெவலில் நெக்லைன் இருக்கும். பட் இங்கே நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அக்ரெசிவ் என்ட்ரி மெத்தடாலஜி ஓகே, ஆனால் அதே சமயம் இங்கே நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் வரவே இல்லை. இப்போ வரைக்குமே இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ப்ரைஸ் வந்து ஸோ ரைட், ஸோ இந்த லெவல் வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்குமே ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 70% க்ரோத் கொடுத்துருக்கு. 70% இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகி இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு 70% வரைக்குமான ஒரு க்ரோத் வந்து இதில் கொடுத்துருக்கு. இது டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக, இப்போ வீக்லியில் பண்ணும்போது இன்னும் பெரிய டார்கெட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம், டெய்லியில் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான டார்கெட்ஸ் இது பண்ணலாம். இன்ட்ராடேயாக இருந்தால் 1 minute, 3 minute, 5 minutesல இந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணலாம். எஸ்பெஷலி 1 minute and 3 minute இண்டைசஸில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். அது எப்படி ஒர்க் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டி சார்ட் போய்க்கிறேன். ஸோ நிஃப்டி சார்ட்டில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். 1 minute டைம் ஃப்ரேம் போய்க்கிறோம். இனிமேல் தான் பேட்டர்ன்ஸே நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து இப்போ பேட்டர்ன்ஸ் இங்கே ரைட், ரைட், இந்த லெவல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஒரு ப்ரிசைஸான ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியுது. ப்ரைஸ் வந்து 1 minute டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணோம். இட்ஸ் இன் 21st December ட்ராப் ஆகிருக்கு, இந்த லெவல் வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, திரும்ப அடுத்த பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு.
ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு கரெக்டுங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கலாம் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1:1 டார்கெட்ஸ் அது ப்ரைஸ் வந்து கொடுக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார் ரிப்ளை இன் 3. ஸோ நெக்லைன்ங்கிறது நமக்கு இந்த லெவலில் இருக்கும். இதுதான் நம்மளோட நெக்லைனாக இருக்கும். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா வி பிளான் அவர் என்ட்ரி. அக்ரெசிவ் என்ட்ரினா அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 60-65 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். 1:1ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 1:1.5ங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். 1:1.5 நான் வச்சுக்கிறேன். 1:1.5 வச்சுக்கிறேன். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட என்ட்ரி. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து பாட்டமில் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 10 ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டேயில் ப்ரைஸால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த டேயில் ப்ரைஸ் 1:1.5 வரைக்கும் கொடுத்துருக்கும். 1:0.5 வரைக்கும் 0.6 வரைக்கும் அந்த ப்ரெசன்ட் டேயில் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த டேஸில் 1:1.5 கொடுத்துருக்கான்றது பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 1:, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1:1.5ங்கிறது ஈஸிலி நெக்ஸ்ட் டேயில் வந்து இந்த 1 minute டைம் ஃப்ரேம்லேயே ப்ரைஸ் ஈஸிலி கொடுத்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ரேடுங்கிறது பிடிஎஸ்டி ட்ரேடுன்னு சொல்கிறோம். பை டுடே அண்ட் செல் டுமாரோ பிடிஎஸ்டி ட்ரேடுங்கிற மாதிரி சொல்கிறோம். ஈஸிலி 1:1.5 கொடுத்துருச்சு. இது மேலே இப்போது இண்டைசஸில் ஒர்க் பண்ணும்போது ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹையர் லெவலில் இப்போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த லெவல்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த லெவலில் என்னோட டார்கெட் வச்சுருக்கலாம். ஸோ இந்த லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வருமானு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட லெவல்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து டார்கெட்ஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல் ஸ்டாண்டர்டாக 1:1, 1:1.5, 1:2 வரைக்குமே நம்ம டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே விஷயம் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துக்கலாம். ஐ எம் கோயிங் டு பேங்க் நிஃப்டி. ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் தெரியும், ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் லெவல்லேருந்து ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணியிருக்கு. அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அகெயின் ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிளியரான ஒரு டபுள் பாட்டம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்லைனுங்கிறது இந்த லெவலில் இருக்குது. இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைன் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கே ப்ரீவியஸாக இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸிங் ஹாரிசான்டல் லைன். ப்ரீவியஸாக அந்த லெவலில் மார்க்கெட் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ பர்ஃபெக்டான க்ளோஷருங்கிறது இந்த ஏரியாவில் தான் கொடுத்துருக்கு. இந்த லெவலில் தான் ப்ரைஸ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். இந்த பாட்டம் வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி இங்கேயும் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் 60-65 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 1:1, செகண்ட் டார்கெட் 1:1.5, 1:1.5 ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட். 1:1.5 ஒர்க் பண்ணியிருக்கு. சேம் அஸ் 1:2வுமே இங்கே ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்கு. 1:2.5 அப்ராக்சிமேட்லி ஒரு 170 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் 165-170 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ப்ரைஸ் ஓவரால் இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கப்புறமா ஒரு 223 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாசிக்கல் டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கன்சர்வேட்டிவாக பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் கன்சர்வேட்டிவாக கிடைக்கும்போது எப்போவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. எப்போவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் அக்ரெசிவ் என்ட்ரி மெத்தடாலஜிக்கும் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி மெத்தடாலஜிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.